ஒவ்வொரு ஆண்டும் மே 17ஆம் தேதியான இன்றைய நாள் உலக உயர் இரத்த அழுத்த தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் உலக உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது குறித்து சிகிச்சை முறை குறித்தும் தலைமை மருத்துவ நிபுணரும் மருத்துவருமான பி. கிருஷ்ணமூர்த்தி விளக்கி கூறியுள்ளார். ஒவ்வொரு வருடமும் மே 17 ஹைப்பர் டென்ஷன் டே ஆக அனுசரிக்கிறார்கள். எல்லார் உடம்பிலுமே இரத்த குழாய்களிலே பிரஷர், ஒரு இரத்த அழுத்தம் இருக்கிறது. ஏன்னா அந்த பிரஷர் இருந்தால்தான் இருதயமானது இரத்தத்தை அழுத்தும் பொழுது அந்த பிரஷரின் மூலமாக இரத்த ஓட்டத்திற்கு அது முக்கியம். உடம்பில் உள்ள மூளையிலிருந்து கால் வரை எல்லா இடமும் அந்த இரத்தமானது பாய்ந்து செல்ல வேண்டி இருக்கிறது. அதனுடைய அழுத்தமானது, அந்த பிரஷர் ஆனது அளவோடு இருக்க வேண்டும். அது ரொம்ப குறைவாக இருந்தால் மயக்கம் ஏற்பட்டுவிடும், லோ பிரஷர் என்று சொல்கிறோம். ரொம்ப அதிகமாக இருந்தால் உயர் இரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்கிறோம். நார்மலாக இருக்க வேண்டியது மேலே உள்ள இரத்தம் சிஸ்டாலிக் என்று சொல்வார்கள், அது 120 இருக்க வேண்டும். கீழே உள்ளது டயஸ்டாலிக் என்று சொல்வார்கள், அது 80 இருக்க வேண்டும். இதற்கு மேலே இருந்தால் எப்பொழுதுமே அது ஆபத்து தான். ஆனால் 140-90 கீழே எப்பொழுதுமே இதில் வைத்துக் கொள்வது நல்லது. கரெக்டாக இருக்க வேண்டும் என்றால் 120 மேலே, கீழே உள்ளது 80. ஆனால் எந்த காரணத்தை கொண்டு 140 மேலே 90 கீழே, அது மேலே போகாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கு ஏன் ரத்த அழுத்தத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்றால், ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்த அழுத்தத்தினால் நம்முடைய மூளை பாதிக்கப்படலாம், கண்கள் பாதிக்கப்படலாம், அதே மாதிரி சிறுநீரகங்கள் பாதிக்கப்படலாம், இருதயம் பாதிக்கப்படலாம். இதெல்லாம் இந்த உறுப்புகள் எல்லாம் உயர் ரத்த அழுத்தமாக இருந்தால் அவள் பாதிக்கப்படுகிறது. அதை தடுப்பதற்காகத்தான் நாம் உயர் ரத்த அழுத்தத்தை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். இதை சைலண்ட் கில்லர் என்று சொல்வார்கள். ஏனென்றால் உடம்பில் இரத்த அழுத்தம் கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த தொந்தரவும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது அமைதியாக உள்ளே இருந்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை ஒரு கொல்லக்கூடிய ஒரு நோய். இதை ரொம்ப சுலபமாக பிபி அப்பரேட்டஸ், இரத்த அழுத்தம் அந்த மெஷின் மூலமாக கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அதே மாதிரி ரொம்ப சுலபமாக மெஜாரிட்டி நிறைய பேர்களுக்கு ரொம்ப சுலபமாகவும் அதை வைத்தியம் செய்யலாம். தொடர்ந்து நன்றாக வைத்தியம் செய்ய வேண்டிய அவசியம். எத்தனை நாளைக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்றால், லைஃப் லாங்காக வைத்தியம் செய்ய வேண்டும், வாழ்நாள் புறாமும். இஃப் யூ டேக் லைஃப் லாங் மெடிசின் யூ வில் ஹாவ் லாங் லைஃப். இதில் என்ன தவிர்க்க வேண்டும் என்றால், உடல் பருமன், கெட்ட பழக்கங்கள், அதாவது புகைப்பிடித்தல், மதுபான மருந்துதல், இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும். உடல் பருமன், ஒபிசிட்டி, அதை தவிர்க்க வேண்டும். இந்த நல்ல பழக்கங்களை வைத்துக்கொண்டு பிளட் பிரஷரை கட்டுப்பாடுகளை வைத்திருந்தால் ஆரோக்கியமாக பல்லாண்டு நிம்மதியாக நாம் வாழலாம்.